ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. தக்காளி சாதம், அதுவும் குக்கரில் வைக்க போகிறோம். நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான். ஸோ ஒவ்வொரு நாளும் லஞ்சுக்கு என்ன சமைக்கிறது, இல்லைனா வெரைட்டி ரைஸ் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு குக்கரில் சட்டுன்னு வைக்கிற ஒரு ஈஸியான ரெசிபி தான் இந்த தக்காளி சாதங்க. ஸோ இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில். பார்த்திங்கன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிட்டால் தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு பட்டை 2 துண்டு சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு 2-3 பீஸ் வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். 2 துண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு தடவை எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 4 தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். தக்காளி சாதங்கிறனால தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை விட ஒரு 2 மடங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். தக்காளி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதங்கின பின்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் எந்த அளவு அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் அரிசி மட்டும் தண்ணியோட அளவு சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட அரிசியும் ஒவ்வொரு மாதிரி வேகுங்க. ஒரு அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் நான் சொல்லலை. நான் இன்றைக்கி சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 கப் தண்ணி வச்சேன்னா எனக்கு சரியாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்த பின்னாடி நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளோட அரிசியை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துடலாம். அரிசி போட்ட பின்னாடி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மூடி விசில் போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். பாருங்கள் 2 விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி நான் எடுத்து வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா தம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட தக்காளி சாதம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பாருங்கள் குழையாமல் இந்த மாதிரி நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்குதுங்க. பாருங்கள் நம்மளோட சூப்பரான சிம்பிளான தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவசர டைம்லேயும் சரி, வெரைட்டி ரைஸ் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.